ஆதித்யாய சோமாய மங்களாய உதயாய ச குரு சுக்ர சனியப்ச ராகு கேதுவே நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் டெய்லி வந்து ஷார்ட்ஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். லாங் வீடியோஸ் கொஞ்சம் கேப் போட்டு போஸ்ட் பண்றதுக்கு காரணம் அதுதான். உங்களுக்கு கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கேப் கொடுக்குறோம். ஸோ திரும்ப அந்த வீடியோஸை ரிப்பீட்டடாக பார்க்கும்போது தான் அது கொஞ்சம் புரிபடும். அடிப்படையிலேருந்து நம்ம ஃபுல்லாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஷார்ட்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக அந்த இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லென்த் வீடியோஸ் நம்ம கொடுக்கறது ஜோதிடம் அடிப்படையிலேருந்து கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா பயன்படும். உங்களுக்கான தனிப்பட்ட வகுப்புகள் எடுக்கிறதுக்கு ஜனவரி மாசத்துல இருந்து ஜூம் செஷன்ல கிளாஸஸ் நம்ம நேரடியாகவே வகுப்புகள் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். தேவையானவங்க உங்களோட அட்மிஷன்ஸை முன்னாடியே என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி இதுக்குண்டான ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்கிட்ட முன்னக்கூடியே நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஸ்லாட் வாங்கி நீங்க பாருங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நமக்கு அடுத்தடுத்து கண்டினியூஸா வந்து புக்கிங்ஸ் இருக்கு. அந்த இடப்பட்ட கேப்ல தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். கிடைக்கிற கேப்ல எல்லாம் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகணும். நீங்கள் யார் அப்படிங்கிற தலைப்புல நம்ம 7 கிரகங்களையும் பார்த்தாச்சு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்க எல்லாரையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது ராகு. ராகு பகவான் அப்படின்னு நம்ம பேச்சு கேட்டாலே இந்த ராகு கேதுகளை பத்தி டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. அவங்க பத்தி கவர் பண்றது இவ்வளோ இருக்கு. பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ராகு இல்லாம இப்ப இந்த உலகமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். உலகம் இயங்குவதே ராகுவோட கண்ட்ரோல்ல தான். ராகுக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நுண்ணிய ஆராய்ச்சி, ஒரு கம்யூனிகேஷன் துறையில சாதிக்கிறதாகட்டும் எல்லாத்துலயும் ராகு தான். கேதுதான் இருக்கிறதுலே வலிமையான ஜோதிட சாஸ்திரத்துல. ஆனா அவர் ஒரு மாதிரி ஆன்மீகம், சிந்தனை அப்படி இப்படின்னு கொஞ்சம் ராகு அப்படி உடல் பற்ற அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். தன்னுடைய தசாபுத்தி காலங்கள்ல ஒரு சுபத்துவ வலுவுல இருக்காரு அப்படின்னா அவர் பொருள் பற்றை கொடுப்பதற்கு தயங்குவதில்லை. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பல்க் அமௌண்ட். அதாவது 1 கோடி 2 கோடி இல்லை, 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி நம்ம பேசி கேள்விப்படுத்தீங்க. அது மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு. அவர் வேணா சுபத்துவ வலிமையில இருக்கணும், அதே அளவுக்கு ஒண்ணும் இல்லாம ஆக்குறதும் அவர் தான். அவர் தசாபுத்திகள்ல அட்ரஸ் தெரியாம ஊரை விட்டு ஓடினவங்களும் ராகு திசை. சரிங்களா? ஓகே, ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாம்பு கிரகங்கள், நிழல் கிரகம், சாயா கிரகங்கள், சரிங்களா, அவங்களுக்கு சுயமா ஆட்சி, உச்சம், வீடு எதுவும் இல்லை அப்படின்னு மூல நூல்கள் சிலாகித்து கூறுகின்றன. ஆனால் விருச்சிகம் மற்றும் ரிஷபத்துல அவங்க உச்சம் நீச்சம் அடைகிறார்கள் என்கிறத சில மூல நூல்கள் சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு பொருந்தி போதான்னு பார்த்தா ஒரு சில ஜாதகங்கள்ல அது பொருந்தி போகுது. ஏன்னா ராகு கேதுகள் எப்பொழுதுமே பலம் பொருந்தியவர்கள். எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்க பலமா தான் இருப்பாங்க. வேணா அந்த கெடு பலனையும் நல்ல பலனையும் அவங்க செய்ய முடியாம வேணா இருப்பாங்களே தவிர they are always powerful to it. ராகு கேது. சரிங்களா? சோ ராகு 18 வருஷ திசையை கொண்டவர். 18 வருஷம் திசை நடத்துவார். அவருடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை நட்சத்திரம் வந்து மிதுனத்திலையும், துலாத்துல சுவாதியும், கும்பத்துல சதயமும் உடைபடாத நட்சத்திரம். சரிங்களா? முழுசா புரியுது. ஓகே, இவர்கள் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல் அப்படியே செயல்படுவார்கள். எந்த வீட்டுல அமர்றாங்களோ அந்த வீட்டோட அதிபதியாவே மாறி அவங்களோட பார்வை திறனையும் பிடுங்கி அவங்கள முழுசா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த பவரை பிடுங்கி இவங்க செய்வாங்க. அவங்க காரகத்துவ ரீதி
புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு ராகு மேஷத்துல இருக்காருன்னு வச்சு, கூட புதனோ சுக்கிரனோ இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சு. ஓகே, மேஷத்துல இருக்கிற ராகு செவ்வாய் போலவும் அவருக்கு சாரம் கொடுத்த கிரகம், அந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரம் வரும்? அஸ்வினி, கார்த்திகை, பரணி, இல்லையா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை இதான வரும். அப்ப கேதுவோட சாரத்துல உட்கார்ந்தாருன்னா கேது எங்க அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி செயல்படுவார். சூரியன் சாரத்துல உட்கார்ந்தாரு சூரியனாக தன்னை மாத்திக்கிடுவார். பிளஸ் அந்த வீட்டோட அதிபதி கூட சேர்ந்த கிரகம். இப்படி அத்தனை பேர் பவரையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் காரகத்துவம் ரீதியில் அடிப்பாரு. சரிங்களா? ராகுனா என்ன? எதையுமே மிகப்படுத்துறது, அதிகப்படுத்துறது, பிரம்மாண்டப்படுத்துறது, போதுங்கிற எண்ணம் வராத ஒரு கிரகம்னா ராகு தான். எனக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு அந்த ராகு வலுத்தவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போதுங்கிற மனப்பான்மையே இருக்காது. அவர் எந்த இடத்துல போய் உட்கார்றாரோ அது சார்ந்த பாவகத்துல உங்களுக்கு போதுங்கிற மனசை கொடுக்கவே மாட்டார். திருப்தியற்ற மனநிலை, இன்னும் 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 அப்படிங்கிற மாதிரி. அப்ப புதனோட கூடி நிற்கிறாரா மேஷத்துல, அப்ப புதன் மாதிரியும் செயல்பட்டு செவ்வாய் மாதிரியும் செயல்பட்டு தனக்கு சாரம் கொடுத்த நாதனாகவும் மாறிக்கொண்டு இப்ப அவர் நின்ன வீட்டுல இருந்து 1, 5, 9 இணைப்பார். திரிகோண ராசிகளையும் கேந்திர ராசிகளையும் இணைத்து கொண்டுதான் ஒரு கிரகம் இந்த சரணம். சரிங்களா? சோ ராகுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். மேஷத்துல இருந்து 5ஆம் வீடு எது? சிம்மம். அந்த இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கணும். சரிங்களா? 9ல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப அவர் அமர்ந்த வீடு செவ்வாயாச்சா? இவருக்கு சாரம் கொடுத்த சூரியன் மாதிரியும் தன்னை மாத்திக்கிடுவார், செவ்வாய் மாதிரியும் செயல்படுவார், புதன் மாதிரியும் செயல்படுவார், குரு மாதிரியும் செயல்படுவார், செவ்வாய் கூடவும் செயல்படுவார். இத்தனை பேர் பவரையும் பிடுங்கி தன் வசத்துக்குள்ள கொண்டு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அவங்களோட காரகத்துவத்தை பூரா இவர் வெளிப்படுத்துவார் அதீதமா. அது எந்த பாவமோ அது சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு திருப்தியற்ற மனநிலை கொடுக்கும். ஏமாற்றத்தை சந்திப்பார்கள், அவமானத்தை சந்திப்பார்கள். குரு இப்ப பாக்குறாரு அப்படின்னா இட்ஸ் ஓகே. 9ஆம் பார்வையில குரு பார்ப்பார்ல, 5ஆம் இடத்துல இருக்க குரு ராகுவை பார்ப்பாரு, கனெக்டிவிட்டி வரும் இல்லைங்களா? அப்ப சுபத்துவப்படுத்தப்பட்ட ராகு வாய் மாதிரியும் செயல்படுவார். ஏன்னா பாவ வீட்டுல இருக்கும் போது அந்த பாவி மாதிரியும் அவர் செயல்படுவார். விபத்து உண்டு, சர்ஜரி உண்டு, கண்டம் உண்டு. புதன் கூட இருக்கிறதுனால புதனை போல், அதாவது அறிவு களஞ்சியமா இருப்பாங்க, நுண்ணிய அறிவா இருப்பாங்க. குருவோட காரத்துவத்தை அதிகப்படுத்தி விட்டுறது, அதிகப்படியான பணம் சம்பாதிப்பதில் நோக்கம் போறது, குறுக்கு வழியில நாடுறது, எதா இருந்தாலும் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலம் திருடுறதே தெரியாம திருடுறது, ஏமாத்துறதே தெரியாம ஏமாத்துறது, பாலிசா பேசி ஏமாத்துறது, இதெல்லாம் ராகுவோட டிபார்ட்மெண்ட். இரட்டை குழல் துப்பாக்கி, முன்னாடியும் சுடுவார் பின்னாடியும் சுடுவார். சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி முன்னும் பாய்வார் பின்னும் பாய்வார். அதான் ராகு. த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் கேதுக்கு அப்புறம். ஏது ஃபுல்லா டைல்யூஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லா கட்டுப்படுத்தி ஒரு மாதிரி அதை இந்த கிரகத்தை வந்து செயல்படுத்த விடாம முழுசா கட்டுப்படுத்தி வச்சு பூரா இவர் அந்த ஆன்மீக நாட்டத்தை கொடுத்து வச்சிருவாரு. பூரா தீ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போறது கேது, எல்லாமே வேணும்னு நினைக்கிறது ஆகும். சரிங்களா? ஸோ இப்படிதான் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல். காரகத்துவம், ஆதிபத்தியம் எல்லாத்தையும் படி தன் வசப்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். பாம்பு கிரகங்களா இல்லையா? பாம்பு என்ன பண்ணுவோம்? வேற ஒரு புத்துக்குள்ள போய் தான் இருக்கும். தான் வீடா நினைச்சுக்கிட்டு அதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இல்லையா? அதேதான் இந்த நாள். ஜோதிடர்களுக்கு சற்று கணிக்க சிக்கலான கிரகங்கள் இந்த ராகு. சுபத்துவமான வலிமையில் இருந்து விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார்கள் என்றால் அது மிகையே அல்ல. ரிஷபம், துலாம், மீனம், தனுசு, கன்னி, மிதுனம் சுபர்கள் வீட்டில் அமரும் பொழுது பெரிதாக கெடுதல்களை அவ்வளவு செய்து விடுவதில்லை இந்த ராகு கேதுக்கள். மகரம், கும்பம் சனியோட வீடு, அங்க கொஞ்சம் கடுமையான பாதிப்புகள் உள்ளாது. அப்பையும் கூட ஏதாவது ஒரு சுபர்களோட தொடர்பு இருந்துட்டா பலன்கள் நல்லா இருக்கும். கடகத்துல ரொம்ப சூப்பரா அற்புதமா இருக்கும். சந்திரன் வீடு கொடுத்த சந்திரன் சுபத்துவ வீடுல இருந்துட்டாருன்னா மிக அற்புதமாக வேலை செய்து ராஜயோகத்தை கொடுப்பார். ஆமேடு, எருது, கண்ணீஸ்வரா,
அப்படின்னு ஒரு பாட்டே. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இதெல்லாம் ராகு உட்கார்ந்தாரு, சுபத்துவமான வலுவ ஒரு வீடு கொடுத்தவனோட வலு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா அந்த தசை மாதிரி ஒரு பிரமாதமான தசை எதுவுமே இருக்க முடியாது. அப்படி இருக்கும், அள்ளி கொடுத்துருவாரு. அதே நேரத்துல போகும்போது இந்த ராகுவோட கழிவு பகுதி சூரியன், சந்திரன், செவ்வாய் அந்த கடைசி முடிக்கிற போகும்போது கொஞ்சம் ஒரு கெடு பலன்களை, கொஞ்சம் குளிர்படியான பலன்களை நிறைய பேருக்கு கொடுக்குறாரு. இதையும் பார்க்க முடியுது. எஸ்பெஷலா சிம்மம் கடகத்துக்கு வந்து அந்த கெடு பலனை செய்யறாங்கிறத அந்த கடைசி கழிவு பகுதியில வந்து செஞ்சு விட்டுட்டு இருக்காரு. சுபர்கள் வீட்டுல இருந்துட்டா ஒரு 75 to 80% வந்து கேரண்டி, பயப்பட வேண்டியதில்லை ராகு வந்து கெடுத்துரும் அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ பாவ வீட்டில் இருக்கும் போதுதான் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். இன்னும் ஏமாற்றப்படுவீர்கள், இல்லைன்னா நீங்க எல்லாரும் ஏமாத்துவீங்க. இதுதான் நடக்கும். என்ன சார் இல்லை ராகு வளர்த்துருக்கு அப்ப நான் வந்து கிரிமினலா அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அளவீடுகள் வேணா வித்தியாசப்படும், சரிங்களா? குருவோட சேர்க்கையோ சுக்கிரனோட சேர்க்கையோ இல்லை இவங்களோட தொடர்புகளோ இல்லை வளர்பிறை சந்திரனோட பார்வையோ ஓரளவு இவங்களை கட்டுப்படுத்தும். அப்படின்னாலும் கூட குரு தான் ஃபர்ஸ்ட். குருவோட பார்வை எங்கேயாவது இருந்து குரு கூட இருக்கணும். அதனால இந்த ராகு கேது கொஞ்சமாவது தன்னுடைய அந்த கெடுபலன்களை செய்யாமல் இருப்பார்கள். எதற்குமே தசாபத்திகள் வரணும். ராகு தசையோ கேது தசையோ வரல அப்படின்னா கவலையப்பட வேண்டியது. லக்னத்துல ராகு 2ல லக்னத்துல ராகு 8ல கேது, 7ல கேது, 2ல ராகு 8ல கேது, 5ல ராகு 11ல கேது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நாகதோஷம் நம்ம சொல்றோம். அது மாதிரி சப்த கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள நடுவுல அப்படி அகப்படுறத காலசர்ப்ப தோஷம் என்றும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தசா புத்திகள் மெயினா வரணும். ராகு தசையோ கேது தசையோ வரவே இல்லை அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவா இருக்கிறது ஒரு பாதிக்கு மேல குறைஞ்சது. தசாநாதனுக்கு கட்டுப்பட்டே கிரகங்கள் வேலை செய்யும். தசை மட்டுமே ஒரு தன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். தசாநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கும். தசாநாதன் என்ன சொல்றாரோ அதெல்லாம் ராகு கேதுகளும் அதே தான். தசாநாதன் சொல்றதுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு அவங்க இருப்பாங்களே தவிர மீறி வாய்ப்பு இல்லை. தசாநாதன் வலிமை இழந்த நிலையில இருந்து தசை நடத்துறாருன்னா தான் அங்க டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி. அப்பையும் கூட ராசிநாதனோட சப்போர்ட் கொஞ்சம் நமக்கு இருக்கும். இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம ராகு கேதுக்கு பலன், சரிங்களா? அவர் எந்த வீட்டுல உட்கார்றாரோ அந்த வீட்டு அதிபதியோட ஆதிபத்தியம் காரத்துவம் எல்லாத்தையும் வாங்கி நின்ற சாரம் பார்த்த கிரகம் ராகு கேதுகளுக்கு பார்வை உண்டு. அதாவது இப்ப மேஷத்துல இருக்காரு அப்படின்னா மேஷம், ரிஷபம், மிதுனத்தை அவர் பார்ப்பாரு. இங்கிட்டு மேஷம் ரிவர்ஸ்ல அப்படியே 11ஆம் பார், மேஷம், மீனம், கும்பம் இதை பார்ப்பாரு. இப்படி கண்ட்ரோல்ல இருக்கும். இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணிடுறாரா, அடுத்த 1 5 9 அதை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அடுத்த 4 7 10 அதை கண்ட்ரோல் பண்ணுவாரு. இப்படி ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணி அப்படியே ஃபுல்லா சுத்தி வளைச்சிரும் மலைப்பாம்பு மாதிரி. ராகு இன்னும் மலைப்பாம்பு தான். கருநாகம் நல்ல பெரிய பாம்புனா ராகு, சின்ன பாம்பு செந்நிறமா இருக்கிறதுனா கேது. ஆனாலும் கேதுவே வலிமையானவர், ராகு அடுத்தபட்சம். ஆன்மீக நாட்டத்தில் கேதுக்கு நிகராக சற்றும் சலிப்பு குறையாத ஆன்மீக நாட்டத்தை கொடுப்பதில் ராகும் சலித்தவர் அல்ல என்பதற்கு ராகு ஒரு மிகப்பெரிய உதாரணம். பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளை உருவாக்கி அவங்கள வந்து வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு யூடியூப் இந்த மாதிரி மீடியா விஷயத்துல அவரை காட்டுறதெல்லாம் யாருதான்? ராகு தான். கம்யூனிகேஷன் துறையை அவரை கொண்டு வந்தது யாரு? ராகு. இன்னைக்கு உலகத்தை ஆள்றதே ராகு தான். ராகு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த போன் இல்லை, இந்த கம்யூனிகேஷன் இல்லை, இந்த 5G நெட்வொர்க்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. புதனோட சேர்ந்து ராகு விரிவுபடுத்தினதோடைய இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த மாதிரி சோசியல் மீடியால எல்லாருமே நம்ம இணைஞ்சு பிகாஸ் ஆஃப் ராகு. அதே நேரத்துல அதுல நிறைய வில்லங்கங்களும் உண்டு. எப்படி நீங்க அதை பயன்படுத்துறீங்களோ அப்படி, சரிங்களா? ராகுவை பத்தி பேசணும்னா பேசிக்கொண்டே போகலாம். எவ்வளவு பேசினாலும் சலிப்பதற்கு சலிப்பு தட்டாத கிரகங்கள் இந்த ராகு கேது என்று கூறி அடுத்த ஒரு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம கேதுவை பத்தி பேசலாம். இவரை பத்தி நம்ம பேசிட்டோம், போக காரகன் ராகு. இவரை பத்தி நம்ம பேசிட்டோம். நம்ம ஞானக்காரகன் மோட்சக்காரகனை பத்தி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பேசலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி உங்க சப்போர்ட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்பாயின்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்க. தேங்க்யூ.